நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. கேன்சர் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டோன்னே எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு பயம் ஒன்று வந்துருது. கேன்சர்னா என்ன? நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனுஷனுக்கு கேன்சர் வருமா? அப்படி வரும் அப்படின்னு இருந்தா அந்த கேன்சர் ரிஸ்கை எப்படி எல்லாம் குறைக்கலாம், அந்த குறைக்கிறதுக்கான வழிகளையும் வந்தா எப்படி ஃபேஸ் பண்றதுக்காக தான் இன்னைக்கு எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் அறிமுகப்படுத்திடுறேன். முதல்ல டாக்டர் ஐயப்பன், இவர் ஒரு புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். ரெண்டாவது டாக்டர் கலாவதி, இவங்க ஒரு கதிர்வீச்சு இயக்க மருத்துவர். மூன்றாவது டாக்டர் ரமேஷ், இவர் ஒரு புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர். நான்காவது டாக்டர் சரிதா, இவங்க ஒரு கதிர்வீச்சு இயக்க மருத்துவர். எல்லா டாக்டர்ஸ் ஷோக்கு வெல்கம் பண்றேன். அண்ட் ஆடியன்ஸ், இந்த கேன்சர் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டோன்னே உங்க மனசுக்குள்ள என்ன ஓடுது, எதை நினைச்சு நீங்க பயப்படுறீங்க? எங்க ரிலேஷன்ஸ்லயே ஒருத்தருக்கு த்ரோட் கேன்சர் இருந்தது. அதனால அந்த அந்த இது எங்களுக்கும் வருமோன்ற ஒரு பயம் கண்டிப்பா இருக்கு எங்களுக்கு. ரைட், உங்க பயம் நியாயமானது. டாக்டர்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கும். வேற யாராவது இருந்தா ஷேர் பண்ணுங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டோட ப்ராசஸ் அண்ட் டியூரேஷன், பிகாஸ் ரொம்ப வருஷம் ஆகும் அந்த ட்ரீட்மெண்ட். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா முடிதான், அந்த ஹீமோதெரப்பி எடுக்கும்போது முடி கொட்டுது அப்படின்னு அது பார்க்கும்போது நம்ம சில பேஷண்ட்ஸ் நம்ம சுத்தி இருக்கிறவங்கள பார்க்கும்போது அந்த ஒரு பயம் ஒன்று வருது. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சார், ஈவன் ஸ்மோக் பண்ணுறனால கேன்சர் வரலாம் அப்படின்ற மாதிரி சில பேட் ஹேபிட்ஸ்னால கேன்சர் வரலாம்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனால் இப்போ இன்டேக் நம்ம எடுக்கிற ஒரு ஃபுட்லையும் வந்து கேன்சர் வரலாம், இல்லை ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலும் கேன்சர் வரலாம், ச்விங்கம் சாப்பிட்டா கேன்சர் வரலாம் அப்படின்ற ஒரு பயம் எல்லா ஒரு ஃபுட்லையுமே இப்போ இருக்க ஆரம்பிச்சிருக்கு. கேன்சர் வந்தால் இறந்துருவாங்க, இதுதான் ஃபைனல் அப்படின்ற மாதிரியே எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டதுனால கேன்சர்னா பயம். ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இருக்குன்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ்ட்ட போய் கேட்டாலும் அதோட ரீசன் வேறன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ எதனால வரும் அப்படிங்கிறதே தெரியாம இருக்கும் போது எதை பார்த்தாலுமே பயமா இருக்கு. ஓகே, நம்ம ஷோல இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. அவங்க கேன்சர் பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றத பார்ப்போம். கேன்சர் டயக்னோஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? Correct. ஸோ ரூரல் பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காஸ்ட் இஸ் அ மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் தம். நீங்க சரியா சொன்னீங்க. ஏன்னா ஆக்சுவலா வந்து உங்களை மட்டும் அழுத்துற அந்த பாரம் இல்லாம உங்க ஃபேமிலியும் சரி, ஃபைனான்சியல் சரி அழுத்துற ஒரு பாரம் வந்து இந்த அது கேன்சர் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. கண்டிப்பா. நார்மல் பொது ஜனத்துக்கு இருக்க பயம் வேற. பட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா சின்ன அறிகுறிகள் உடம்பு வந்தா கூட இது அதுவா இருக்குமோ, அதுவும் சொந்தக்காரங்க மட்டும் ஏதாவது சின்ன பிரச்சனை வரும்போது ஒருவேளை கேன்சர் இருக்குமோன்ற சின்ன சந்தேகங்கள் எப்பவுமே வந்துட்டே தான் இருக்கும். என்ன அறிகுறிகள் உங்களை பயமுறுத்துச்சு அந்த மாதிரி சொல்லுங்க. நார்மலா ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒரு சின்ன மச்சம் வந்திருக்கு, முன்ன இருக்கிறதுக்கு மச்சம் வந்திருக்கு, இது பெருசாயிட்டு இருக்குது, இல்ல சின்னதாக ரத்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னாலோ, இல்ல ஒரு மூணு மாசமா இல்ல 2 மாசமா வந்து மோஷன் போகிறது கஷ்டமா இருக்குன்னு சொன்னாலோ, யூரின் போகிறது கஷ்டமா இருக்குன்னு சொன்னாலோ, சம்டைம்ஸ் நாமளா அதிகமா இரும்பு கூட ரத்தம் வரலாம் சரியில்லை. பட் அதுவே கேன்சர் ஆகும்போது நம்ம சந்தேகம் வருது, அந்த பயம் இருக்குது. ஓகே சார், இந்த கேன்சர் பயம் எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஒரு பயம் தான் ஃபர்ஸ்ட் அவங்க முகத்துல தெரியுது. இந்த பயம் வந்து தேவையா? கேன்சர் அப்படிங்கிறது டெஃபினட்டா எல்லாருக்குமே பயம் கொடுக்கக்கூடிய விஷயம். இட்ஸ் நாட் ஒன்லி நம்ம கண்ட்ரியில் மட்டும் கிடையாது, எனிவேர் எனி ஹியூமன் பீயிங் எல்லாத்துக்குமே பயம் இருக்கக்கூடியது. ஏன்னா பிகாஸ் இப்போ 100 பேரை வைத்தியம் பண்றோம்னா 85 பேர் நல்லா இருப்பாங்க, 15 பேர் ஏதாவது ஆகும் ப்ராப்ளம். ஆனா உலகத்துல எவனுக்குமே வந்து அந்த 85 பேர் நல்லா இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி யாருக்குமே தெரியாது. ஆனா வெளியில வந்து பெருமையா சொல்ல மாட்டாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் அந்த 15 பேரை பத்தி தான் தெரியும். அந்த 15 பேர் ஏதோ ஒரு வகையில இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த பயம், கிரீப் ஆஃப் தட், இறப்பு அப்படிங்கிறது வந்து சீக்கிரமா வந்துருச்சு, இல்லாட்டி ஒரு 80 வயசுல வந்திருக்கும், 70 வயசுல வந்திருக்கும், சீக்கிரமா வந்துருச்சு அப்படிங்கிற பயத்தினால அந்த ரிலேட்டட் டு கேன்சர். தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி 10 வயசுல இருக்கும்போது எங்க தாத்தாவும் கேன்சர் தான் பறி கொடுத்தோம். 2 வருஷம் கழிச்சு 12 வயசா இருக்கும்போது பாட்டியும் கேன்சர் தான் பறி கொடுத்தோம். ஸோ இனிஷியலா கேன்சர்னு வந்தபோது பயம் மட்டும்தான் இருந்தது. பட் காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு ஓரளவுக்கு புரிதல் வந்தது. ஆனால் இன்டர்ன்ஷிப், அதாவது ஃபைனல் இயர் முடிச்சுட்டு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது பேஷண்ட்ஸோட வலி பிரச்சனைகள் தெரிஞ்ச போது இன்னும் அதிகமாக பயம் வந்தது. அது மட்டும் இல்லாமல் கேன்சர் பற்றி அவேர்னஸ் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. வர பேஷண்ட்ஸில் கிட்டத்தட்ட 85%, 80% முத்தி போய் தான் வராங்க. அதாவது கேன்சரோட எண்ட் ஸ்டேஜில் தான் வராங்க. ஸோ இன்க்யூரபிள் ஸ்டேஜில் வரும்போது பேஷண்ட் அவேர்னஸ் அதிகப்படுத்தணும்னா ஆரம்பத்திலே சரி பண்ணலாம் அளவுக்கு தோணுச்சு. டெஃபினேஷன் WHO சொன்னாங்க chronic curable டிசீஸ்னு. பட் கேன்சர் இஸ் நவ் பிகமிங் chronic costless டிசீஸ். இருக்க வியாதிகளே ரொம்ப செலவு பிடிக்கிற வியாதி மட்டும்தான் இருக்குது. கேன்சர்னு வந்து எல்லாமே ஒரே டிசீஸ் கிடையாது. இட் இஸ் ஒரு காமன் ஒரு டேர்ம் தானே ஒழிய இப்போ எல்லா கேன்சருமே ஒரே கேன்சர் இல்லை சார். கேன்சர் வந்து யாருக்கு வேணாலும் வரலாம், எந்த ஏஜுக்கு வேணாலும் வரலாம். பாடியிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையிலும்
எனி பார்ட் கேன் பி அஃபெக்டட் பை கேன்சர். இப்போ ஒரு ஏ அண்ட் பி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருக்குமே ஒரே பிரஸ்ட்டில் ஒரே டைப் ஆஃப் ஒரே ஹிஸ்டாலஜியான கேன்சர் வந்தால் கூட ஒரே ஏஜ்னு வச்சுக்கோங்க, ஒரே ஸ்டேஜ் எல்லாமே எக்ஸாக்ட்லி ஐடென்டிக்கல், பட் ஸ்டில் த ப்ரோக்னோசிஸ் வேரிஸ் ஏ அண்ட் பி, பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏன்னா இவங்களோட பயாலஜிக்கல் பிஹேவியர், அந்த டியூமரோட பயாலஜிக்கல் பிஹேவியர் பர்டிகுலர் ஏ அண்ட் பி இண்டிவிஜுவல் வேரிஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸுமே ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட இவங்க ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அவங்க ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், இவங்களுக்கு ஒரு சில பேருக்கு முடியே உதிராது, சில பேருக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் ஒரே இதிலே முடி உதிரும், சிவியர் வாமிட்டிங் இருக்கும், அவங்களுக்கு கீமோதெரப்பியை கண்டினியூ பண்ண முடியாத சூழல். ஸோ இவ்வளோ ஒரு ஹெட்ரோஜினஸ் குரூப் ஆஃப் டிசீஸ். ஸோ அது தெரிஞ்சாலே பாதி ஃபியர் போயிடும். இவங்க எல்லாருமே நம்மளுக்கு கேன்சர்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பேஷண்ட் அந்த மாதிரி நம்ம ஒரு லிம்போமால இழந்திருக்கோம். இன்னொரு பேஷண்ட், திஸ் இஸ் டியூரிங் என்னோட எம்பிபிஎஸ் டைமில் படிக்கிறச்ச பார்த்தது. ஒன் ஆஃப் அவர் கிளாஸ்மேட் ஹேட் லிம்போமா. இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஷீ இஸ் மேரிட், அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அவங்களும் ஷீ இஸ் நாட் ஃப்ரம் அ வெரி வெல் டு டூ ஃபேமிலி என்றால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் திங், தெர் இஸ் அ பாசிட்டிவ் சைட் ஃபார் த சேம் டிசீஸ். அதாவது நான் காலேஜ் படிக்கிறப்போ என் ப்ரொஃபஸர் சொல்லுவார், ஒரு பேஷண்ட்டை வந்து எப்படி பார்க்கணும்னா சிம்பத்தட்டிக்காகவும் பார்க்கணும், எம்பத்தட்டிக்காகவும் பார்க்கணும் அப்படின்னு. சிம்பத்தட்டிக்கா அப்படின்றது வந்து நம்ம கருணை உள்ளத்தோட பார்க்குறது. பட் எம்பத்தட்டிக்கா வந்து எப்படின்னா, நீங்கள் அவங்க காலில் அவங்க ஷூஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு, தட்ஸ் எக்ஸாக்ட்லி நீங்கள் அதுதான் செய்கிறீங்க. ரொம்ப அழகாக பேசுனீங்க. ஏன் அப்படின்னா நிறைய கேன்சர்ஸ் வந்து நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லேட்டாக மக்கள் நம்மக்கிட்ட வர்றது கேன்சரோட கொடூரத்தை இன்னும் அதிகப்படுத்திடுது. அந்த டைமில் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியல. அஸ் டாக்டர்ஸ் நம்ம கைகள் வந்து கட்டி போட்டிருக்கு, நம்மளால் அந்த விஷயத்தை வந்து சரி பண்ண முடியல. ஸோ ஆரம்ப அறிகுறிகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சிட்டாலே அவங்க ஏர்லி ஸ்டேஜஸில் வந்தாங்கன்னா அவங்களுடைய லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும், வலிகளும் கம்மியாக இருக்கும். கேன்சர் அப்படின்னா என்ன, ஒரு சின்ன கிளிப் மூலமாக பார்க்கலாம். கேன்சரை பற்றி யார்கிட்டயாவது பேசியிருக்கீங்களா? ஏகப்பட்ட அட்வைஸ், சிம்டம்ஸ், டிப்ஸ்னு பெருசாக பயன்படுத்தியிருப்பாங்களே, அந்த கூச்சல் எல்லாத்தையுமே விட்டு தள்ளுங்க. முதல்ல கேன்சர்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். பெருசாக இருக்கிற நம்ம உடம்பு இயங்கணும்னா புள்ளியை விட சின்னதாக இருக்கிற இந்த செல்களின் பங்கு ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல இந்த செல்கள் லட்சம் கோடிகளை தாண்டி ட்ரில்லியன் கணக்கில் இருக்குதுங்க. இந்த சின்ன செல்களில் இருந்து தான் கேன்சர் ஆரம்பிக்குது. பொதுவாக ஹெல்த்தியாக இருக்க ஒரு செல் நல்லா வளரும், அப்புறம் 2ஆக பிரியும், தன்னை போலேயே ஒரு காப்பியை உருவாக்கிட்டு டெஸ்ட்ராய் ஆகிடும். இந்த வேலையை பாஸ் மாதிரி இருந்து டிஎன்ஏ கவனிச்சுட்டு இருப்பாரு. செல்கள் வளரவோ பிரியவோ டிஎன்ஏ கிட்ட இருந்து தான் சிக்னல் போகும். செல்களும் அந்த சிக்னல் படியே இயங்கும். இப்படியே இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. பட் சில சமயம் டிஎன்ஏ டேமேஜும் ஆகும். கெமிக்கல்ஸ், சுற்றுச்சூழல்னு அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அந்த சமயத்தில் சில செல்கள் டேமேஜ் ஆன செல்களாக பிரியும். டிஎன்ஏ கொடுக்குற சிக்னலையும் ஏற்றுக்காது. அதனால டேமேஜ் செல்ஸ் தொடர்ந்து பெருகிக்கிட்டே இருக்கும், அழியவும் அழியாது. இதுதான் டியூமராக மாறுது. இது சில சமயம் ஒரே இடத்துல இருக்கும், இதனால பெரும் பிரச்சனை இல்லை. பட் சில டியூமர் உடம்புல பரவ ஆரம்பிக்கும். இதுதான் டேஞ்சர். ஏன்னா இது வளர வளர உடம்புல உள்ள தசைநார்களை அழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பையே உருக்கும். இந்தியாவில் 4-5 கேன்சர் பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உலக அளவில் 70க்கும் மேற்பட்ட கேன்சர் இருக்கு. அதுக்காக நீங்கள் பயப்படாதீங்க. நிறைய இருந்தாலும் சரியாக கண்டுபிடிச்சிட்டா சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பின்னு 4 ட்ரீட்மெண்ட்டில் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. இன்னைக்கு ஷோவில் கேன்சரை தடுக்கிறது எப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஷோ ரொம்ப பாசிட்டிவாகவும் அழகாகவும் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் வாங்க. மேம், கேன்சர்ல வகைகள் இப்போ வந்து கிராஸா வந்து பிரிக்கிற மாதிரி கொஞ்சம் கேன்சர்ல என்னென்ன வகைகள் இருக்கு, எந்த விதமான கேன்சருக்கு நம்ம பயப்படணும்? வெரி சிம்பிள். இப்போ நீங்க கிளிப்பிங் போட்டீங்க இல்லையா, அதில் செல் அப்படின்னு சொன்னீங்க. எத்தனை பேருக்கு இங்கே செல்லுனா என்னன்னு தெரியும்? கட்டடம் எப்படி கட்டுறாங்க, செங்கல் மணல் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி உடம்பும் வந்து செல்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு செங்கல்னால தான் ஆகுது. இன்னும் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த உடம்பு வந்ததே வந்து ஒரே ஒரு செல்ல இருந்து தான் உருவாயிருக்கு. ஒரு செல் 2ஆக பிரியும், 2 4ஆக பிரியும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, 4 8 ஆகும், 8 16 ஆகும், அப்படியே வந்தது தான். ஸோ தலைமுடியிலேருந்து காலில் நகம் வரைக்கும் எல்லாமே செல்ஸ் தான் உடம்புல. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் கேன்சர் வந்து எந்த உறுப்பில் வேணாலும் வரலாம். ஏன்னா செல்ஸ் தான் இருக்குது எல்லா இடத்துலையும். போன் போயிட்டிங்கன்னா போனில் இருக்கக்கூடிய செல் வந்து வேறு டைப்,
லிவரில் இருக்க செல்ஸ் வந்து வேறு டைப், இதில் இருக்க செல்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்டில் இருக்க செல்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், மூளையில் வரக்கூடிய செல் வந்து நர்வ் செல்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த செல்லில் கேன்சர் வருதோ அதை பொறுத்து தான் வந்து அவங்களோட ப்ரொக்னோசிஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க எத்தனை நாள், எத்தனை 5 வருஷம் தாண்டுவாங்களா. இப்போ கேன்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் சொல்கிறது, இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்து, இப்போ டைஃபாய்டு வர்றீங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், சரியாயிடுது, ஓகே கியூர் போயிடுறாங்க. கேன்சர் பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் டைம் கொடுப்போம். இந்த 5 வருஷம் ஒருத்தர் வந்து அந்த டைமை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தான் கேன்சர் கியூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த 5 வருஷம் தாண்டறதுக்கு வந்து ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ ஸ்டேஜ் 0ல் நீங்கள் கேன்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா பூர்ணமாக குணமாக்க முடியும். ஸ்டேஜ் 1ன்னா 95% கியூர் பண்ணலாம், அதாவது 100 பேர் கண்டுபிடிச்சோன்னா 95 பேர். ஸ்டேஜ் 2னா 85%, ஸ்டேஜ் 3னா 50%, ஸ்டேஜ் 4னா 15%, 15% தான் காப்பாற்ற முடியும், 85 பேர் இறந்து தான் போவாங்க. ஸோ எந்த ஸ்டேஜில் வர்றீங்கன்றது தான் முக்கியம். எனக்கு வந்து உங்க 4 பேர்கிட்டயும் நான் கேட்குற கேள்வி என்னன்னா, ஒரு உறுப்பை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க, அந்த உறுப்புல ஏற்படக்கூடிய புற்றுநோயோட ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத மக்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா, தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு சிம்பிளான ஒரு பதிலா சொல்லுங்க. இப்போ வந்து ஏர்லியர் கர்ப்பப்பை வாயில இருக்கிற புற்றுநோய் தான் அதிகமா இருந்தது. பட் இப்போ வந்து மார்பக புற்றுநோய் அதை இட் இஸ் ஓவர்டேக்கன் தட். சோ பெண்களுக்கு முதல்ல வந்து மார்பக புற்றுநோய், இரண்டாவது பெண்களுக்கு கர்ப்பப்பை வாயில இருக்கிற, மூன்றாவது ஓரல் கேன்சர். So that's 3. ஆண்களுக்கு நம்பர் 1 இது lung cancer, number 2 oral cancer, number 3 stomach. ஓகே. அடிக்கடி குத்துது, வலிக்குது, அதனால அது கை வலிக்குதுங்களா? இல்ல இல்ல பிரஸ்ட்ல பெயின் இருக்கு. ஓகே. சோ எத்தனை நாளா இருக்கு உங்களுக்கு? இல்ல அது எனக்கு ஃப்ரீக்வெண்டா வர்றது இல்ல, எப்போவாது தான் வருது. ஆனா வரும்போது குத்திட்டே சுருக்குன்னு குத்துது, வலிக்கும் போது எல்லாரும் சொல்ற மாதிரி ஒருவேளை நம்மளுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குமோ அப்படின்னு சொல்ற பயம். சரி, ஓகே. பீரியட்ஸ் உங்களுக்கு நின்னுடுச்சா இல்ல இப்பவும் வந்துட்டு தான் இருக்கா? வந்துட்டு இருக்கு. 2 மார்பகத்துலயும் இருக்குதா? ஆமா, 2 மார்பகத்துலயும். ஆனா வரும்போது சேம் 2 பக்கமும் வராது, ஒரு தடவை ஒரு பக்கம், இன்னொரு தடவை இன்னொரு பக்கம். ஃபர்ஸ்ட் திங் வந்து வலி இருந்தா மார்பக புற்றுநோயே இல்ல. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். வலி இருந்தா அது மார்பக புற்றுநோயே இல்ல. ஓகே. அதாவது ஒவ்வொரு பெண்ணும் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை உங்களோட பீரியட்ஸ், அதாவது மாதாந்திரம் அந்த சைக்கிள் வருது இல்லையா, மாதவிலக்கு வந்தால் 7வது நாள் உங்களுக்கு வந்து உங்கள் கை தான் டாக்டர். மாசத்துக்கு ஒரு தடவை செஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், சும்மா தடவை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தடவை கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு 2 பிரஸ்ட்டும் ஒரே சைஸில் இருக்கான்னு பாருங்கள். சைஸ் வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம், லெஃப்ட் சைட் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், ரைட் சைட் பெருசாக இருக்கலாம், அது நார்மல். உடனே ஒரு சைடு பெருசாகிடுச்சுன்னு பயப்பட வேண்டாம். அது மாதிரி ஷேப்பு, ஒரு காம்பு மேலே இருக்கலாம், ஒரு காம்பு கீழே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதும் நார்மல். சரியா? இப்போ மார்பக புற்றுநோய் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் என்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னா, காம்பு வந்து உள்ளே இழுத்துக்கலாம், நார்மலாக இருந்த காம்பு உள்ளே இழுத்துக்கலாம். இல்லை தோலில் வந்து ஒரு சுருக்கம் வரலாம், இந்த ஆரஞ்சு பழ தோல் மாதிரி தோலில் மட்டும் ஒரு தடிமன் வரலாம், இல்லைன்னா ஒரு சுருக்கம் வரலாம். மார்பகத்தில் ஒன்றுமே இருக்காது, அக்கிளில் மட்டும் கட்டி இருக்கும். ஸோ நீங்கள் மார்பக செக் பண்ணும்போது அக்கிள்லேயே ஏதாவது கட்டி இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். 2வது காம்புலேருந்து ஏதாவது வடியலாம், நீர் வடியலாம், இல்லைன்னா ரத்தம் வடியலாம், இல்லை ரத்தத்தோடு சேர்ந்து நீர் வடியலாம். இப்படி வரும்போது அதில் வலி இருக்காது. வலி இல்லாமல் வந்து நீங்கள் காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்னர் கார்மெண்ட்ஸில் வந்து ரத்த கரையோ இல்லைன்னா ஒரு நீர் கரையோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இது மாதிரி சுய பரிசோதனை பண்ணிகிட்டே வரும்போது திடீர்னு பார்க்குறீங்க ஒரு கட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாணி சைஸில் தான் இருக்கும். இந்த கட்டியில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, வலி இருக்காது. இன்னைக்கு வந்து 40% பெண்கள் வந்து இறந்து போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, லேட்டாக வராங்க. வலி இல்லாத கட்டிகள் இருந்தால் கொஞ்சம் முழிச்சுக்கோங்க. அது கேன்சர் கட்டியா சாதாரண கட்டியான்னு பார்க்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீங்க கை வச்சு செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து கட்டி வந்து மேலே இருக்குமா உள்ளே இருக்குமா? உள்ளே இருக்கும். உள்ளே இருக்கும். ஓகே. மேலேயும் இருக்கலாம். அதாவதுமா இந்த 4 பிரஸ்ட்டை வந்து ஒரு 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. 4 பிரிங்க. ஒன்னொன்னு இப்படி நல்லா அமுக்கி தடவி பாருங்க. புரியுதா? இப்படி அமுக்கி பார்க்கும்போது இப்படி குத்தி பார்க்கக்கூடாது. குத்தி பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபுல்லாக கட்டி இருக்க மாதிரி தான் இருக்கும். மார் ஃபுல்லாக கட்டி இருக்க மாதிரி. உடனே ஐயோ எனக்கு கட்டி வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. எப்போவுமே குத்தி பார்க்கக்கூடாது, இப்படி பிடிச்சு பார்க்கக்கூடாது. இப்படி தடவி கை வச்சு ஜஸ்ட் தடவி பார்க்கலாம், இல்லைன்னா ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். படுத்துட்டு ஒரு தடவை பாருங்க, நின்றுட்டு ஒரு தடவை பாருங்க. இப்போ இவங்க சொன்ன சிம்டம்ஸ், அறிகுறிகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, வலி இல்லாம கட்டி எதுவும் எனக்கு இல்ல. சரி, வெரி குட். சோ அப்ப நீங்க பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கையை மார்பகத்தை வைக்கிறதே தப்புன்னு நினைப்பாங்க நிறைய லேடிஸ். மார்பகம் நம்மளுக்கு இருக்கு, இந்த மார்பகம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அதுல ஏதோ ஒரு சின்ன மாற்றம் இருக்குன்னு. ஏன்னா நிறைய பேத்துக்கு நார்மல் மார்பகமே எப்படி இருக்குன்னு தெரியாது. அதுங்கிட்ட போய் நீ வந்து இதுல அப்நார்மலா, அதனாலதான் இப்ப கான்செப்ட்ஸையும் மாத்திட்டு வராங்க. முதல்ல உங்க மார்பகம் இருக்குது, அது மார்பகத்தை நீங்க தொட்டு பாக்குறதுல தப்பு கிடையாது, அது மார்பகத்தை என்ன இருக்குதுன்னு பாத்துக்கோங்க அப்படிங்கிறோம். அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் 0 அண்ட் ஸ்டேஜ் 1 இந்த ரெண்டுத்துக்கும் என்ன விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு சார்?
இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அறுவை சிகிச்சை தான், இதுதான் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட். ஆனால் இப்போ வந்து சமீப காலத்தில் ஒரு 10 இயர்ஸாக வந்து பிரெஸ்ட் கன்சர்வேட்டிவ் சர்ஜரிஸ், ஏன்னா காஸ்மெட்டிக்காக எல்லாமே காஸ்மெசிஸ் விரும்புகிறாங்க இல்லையா, பிரெஸ்ட்டை ஃபுல்லாக எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்கே வராமல் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ இந்த அப்ரோச் இப்போ வந்திருக்கு, பிரெஸ்ட் கன்சர்வேட்டிவ் ப்ரொசீஜர்னு. மார்பக புற்றுநோய் ரிஸ்க்கை குறைக்கணுமா? நட்ஸ், தேங்காய்பால், மஞ்சள், பூண்டு, மாதுளைப்பழம், ஃபிஷ், மிளகு நல்லாவே சாப்பிடுங்க. பிளாஸ்டிக் டப்பால் அடிச்சு வச்சிருக்க ஃபுட், மட்டன், கிரேப்ஸ், ஸ்வீட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சார், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய லங் கேன்சர், அதாவது நுரையீரல் புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறிகள் என்ன? எந்த மாதிரியான சிம்டம்ஸ்க்கு வந்து மக்கள் பயப்படணும்? எந்த விதமான சிம்டம்ஸ்க்கு டாக்டர்ஸ் கிட்ட போகணும்? எந்த மாதிரி அறிகுறிகள் புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறி? கிரானிக்கா இருமல் இருக்குது, நிறைய நாட்கள் இருமல் இருக்குது. அந்த இருமல் வந்து ட்ரை காஃபாகவும் இருக்கலாம், ஒண்ணுமே சளிகளே எதுவுமே வராம ட்ரை காஃபா இருக்கலாம். அந்த காஃப் கூட சில சமயம் வந்து ரத்தம் கலந்து இருக்கலாம், ரத்தமாவே இருமி எடுப்பாங்க, அந்த மாதிரியா இருக்கலாம். மூச்சு வாங்குறது கஷ்டப்படுவாங்க, சாப்பாட்டு மேல அவ்வளவா எண்ணம் இல்லாம போறது, திடீர்னு அது வந்து ஒரு 2-3 மாசமா அந்த மாதிரியா இருக்கிறது. அதே மாதிரியா வந்து வெயிட் லாஸ், சிக்னிபிகண்ட் வெயிட் லாஸ், நிறைய வெயிட் லாஸ் இருக்கு, 5 கிலோ 6 கிலோ 2 மாசத்துல நடந்திருக்கு அப்படின்னா பார்க்கணும். குரல் மாற்றம் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் வியாதி ஜாஸ்தியா இருக்குது, நெறிக்கட்டிகள் வந்து நிறைய உள்ள பரவி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த நரம்பு மேல போய் அந்த நெறிக்கட்டி உட்கார்ந்து அவங்களுக்கு வந்து குரல் மாற்றம் இருக்கும். கொஞ்ச நாட்களுக்கு அப்படி இருக்கலாம், ஆனா ரொம்ப நாட்களுக்கு அந்த குரல் மாற்றம் இருந்ததுன்னா அதையும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து மருத்துவர்கிட்ட போக வேண்டிய அவசியம். அதுல ஸ்டேஜஸ் இருக்குங்களா? 0, 1, 2, 3, 4 அந்த மாதிரி ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து வியாதியினுடைய நிலைமை என்ன, எந்த அளவுக்கு வியாதி பரவி இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ஸ்டேஜ் ஆஃப் தி டிசீஸ். கிரேட் அப்படிங்கிறது வந்து அந்த வியாதியினுடைய தன்மை, அக்ரெசிவ்னஸ், அது எவ்வளவு ஊடுருவி போகக்கூடிய தன்மை உரியது அப்படின்னு சொல்றதுதான் கிரேட். அதை வந்து 1, 2, 3ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டேஜ் வந்து 1, 2, 3, 4ன்னு சொல்லுவோம், 0ன்னு சொல்லுவோம். 3 வகையான வைத்திய முறைகள் இருக்கு. சர்ஜரி இருக்கு, கீமோதெரப்பி இருக்கு, ரேடியேஷன் தெரப்பி இருக்கு. ஸோ வியாதி ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்குது அப்படின்னா அதை 3/4 சமயம் போய் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட முடியும். ஸ்டேஜ் 2 அப்படின்னா வந்து சின்ன வியாதியா இல்லாம அந்த கட்டியை வந்து கொஞ்சம் பெரிய கட்டியா இருக்கு, அந்த மாதிரி சமயத்துல வந்து ஸ்டேஜ் 2 அப்படின்ற நிலைமைக்கு வரும். அது ஸ்டேஜ் 3 அப்படின்னா என்னன்னா, கட்டி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நெறிக்கட்டிகளுக்கும் பரவி இருக்கு, பக்கத்துல இருக்க இடங்களுக்கும் பரவி இருக்கு. ஸோ என்ன நடக்கும், நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் மட்டும் பத்தாது, பக்கத்துல இருக்க ஏரியாவையும் அதையும் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கும், அதையும் ஆப்ரேஷன் பண்ணுவோம். அதை ஆப்ரேஷன் பண்ணா மட்டும் பத்தாது, வேற எங்கேயாவது பரவி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கறதுக்காண்டி கீமோதெரப்பியும் அது கூட இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கும். கீமோதெரப்பினா என்ன, ரத்தத்து வழியா ஊசி மருந்து கொடுத்து உடம்பு ஃபுல்லா இருக்கிற எல்லா செல்ஸையும் வந்து அந்த மருந்துக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம். ஸோ தட் அங்க ஏதாவது கேன்சர் செல்ஸ் இருந்தா அதெல்லாமே அடி வாங்கிரும், அதெல்லாமே இறந்து போயிடும் கேன்சர் செல்ஸ் அப்படிங்கறத நம்பிக்கை. ரைட். ஸ்டேஜ் 4னா என்னது? ஸ்டேஜ் 4னா மற்ற இடங்கள்லயும் நம்மளுக்கு தெரியற மாதிரியாவே வியாதி உட்கார்ந்து இருக்கும். இந்த வியாதியில இருக்கவங்களுக்கு வந்து வைத்தியம் கொடுக்கறது வந்து அவங்களை குணப்படுத்துறதுக்கு வைத்தியம் கொடுக்க முடியாது, அவங்கள வந்து நல்லா இருக்கிறதுக்கு, குவாலிட்டி ஆஃப் லைஃபோட இருக்கிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் நாட்கள் உயிரோட இருக்கிறதுக்காண்டி வைத்தியம் கொடுக்குறோம். அதுலதான் அவர் சொன்ன மாதிரியா மூச்சு வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கா, அதுக்கு ஆக்சிஜன் வைக்கிறது, ரொம்ப வலி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு வலி இல்லாமல் பாது, இந்த வகையான வைத்தியம் கொடுப்போம். சார், இப்போ ஸ்டேஜ் 0 and 1 சொன்னீங்க லங் கேன்சர், அதுக்கு ட்ரீட்மெண்ட் காஸ்ட் எவ்வளவு சார் ஆகும் பிரைவேட்டா பண்ணணும்? இட் வில் பி ஏர்லி ஸ்டேஜ்னா டெஃபினட்டா 1 lakh குள்ள முடியுங்க சார். உடம்புல கேன்சருக்கான அறிகுறிகள் என்னென்ன, ஒவ்வொரு உறுப்புலையும் வரக்கூடிய அந்த அறிகுறிகளை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். மற்ற அறிகுறிகளை பத்தியும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கவங்க கம் பேக். இது டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. இன்னைக்கு ஷோல கேன்சரை பத்தி பேசிட்டு இருக்கோம். கேன்சரோட ஆரம்ப அறிகுறிகள் என்ன, இதை வராம எப்படி எல்லாம் தடுக்கலாம், அப்படி அறிகுறிகள் தெரிஞ்சா என்ன செய்யலான்றதை பேசுறோம். தொடர்ந்து பேசலாம் வாங்க. த்ரோட் கேன்சர்னா என்ன, அது எதனால வருது, இது வந்து ரொம்ப ஒரு பயமாவே இருக்கு சார். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பாடு சாப்பிட்டு உள்ள போகுது, உள்ள போற இடத்துல வந்து 2 பாகமா அந்த இடத்துல புரியும். ஏன்னா மூக்குல வழியா வந்து மூச்சு ஓடுறோம், அதுவும் வந்து எல்லாமே ஒரே டியூப் ஆகி அதுக்கப்புறம் 2 டியூப் ஆயிரும். ஒன்னு வந்து சாப்பாட்டு குழாய்க்குள்ள போயிடும், இன்னொன்னு வந்து மூச்சு குழாய்க்குள்ள போயிடும். ஸோ அந்த ரெண்டும் அந்த மீட் பண்ற இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல தான் நம்ம கிரானிக் த்ரோட் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல வரக்கூடிய புற்றுநோய் தான் இந்த த்ரோட் கேன்சர். ரைட். தெரிஞ்ச காரணங்கள் இருக்கு, தெரியாத காரணங்கள் இருக்கு. தெரிஞ்ச காரணம்னு எடுத்தோம்னா காமனஸ்ட் நல்லா தெரிஞ்ச காரணம் வந்து நம்ம சாப்பிட்ற அந்த புகையிலை. புகையில வந்து எந்த ஃபார்ம்ல, புகையிலைன்றது டொபாக்கோ அப்படிங்கிறோம், அது எந்த வகையான இதுல எடுத்தாலும் அது ஆபத்து தான். அதே மாதிரியா சில சமயம் என்னன்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, ஆக்குபேஷனல் ஹசார்ட் அப்படின்னு, அது வந்து ரேரிட்டி. அந்த ஆட்களுக்கு வந்து சில சமயம் தொண்டை
குரல் கொஞ்சம் மாறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்க போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த நெறிக்கட்டிகள்ல எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இருந்து இவர் சொன்னாரு பீனட் மாதிரியா சின்ன கடலைப்பருப்பு மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து போயிட்டே இருக்கு. அதே சமயத்துல அவருக்கு தொண்டையில சில ப்ராப்ளம்களும் இருக்குது. தொண்டை குரல் மாற்றம் இருக்கு, முழுங்குறப்ப கஷ்டம் இருக்குது, அவர் இருமுறப்ப கொஞ்சம் ரத்தம் வருது, அதெல்லாம் இருக்குது. அது கூட வந்து நெறிக்கட்டி கழுத்துல இருக்கு, அந்த நெறிக்கட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு போயிட்டு இருக்குன்னா ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி அப்ப வந்து தொண்டையில இருக்கிற வியாதி வந்து இங்க பரவி இருக்கலாம் நெறிக்கட்டிக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து சில டெஸ்ட்டுகள் பண்ணி வியாதி இருக்கா இல்லையா அந்த டெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும் சார்? சின்ன டெஸ்ட் இருக்கு, ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜின்னு சொல்லுவோம். அது என்ன, சின்ன ஊசி வச்சு அதுல உள்ள இருக்கிற அந்த செல்ஸை கொஞ்சம் உறிஞ்சி அந்த செல்ஸை மைக்ரோஸ்கோப்ல பார்ப்போம். இது வந்து 500 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் அவைலபிள். இப்போ ஸ்கின் கேன்சர் வருதுன்றாங்க, அது எப்படி வருது? அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுமா மற்றவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு? கேன்சருங்கிற ஒரு வியாதி வந்து உங்க உடம்புல இருக்கிற செல்ல இருந்து வரக்கூடிய ஒரு வியாதி. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். கேன்சர் தொற்று நோய் அல்ல, புற்றுநோய் தொற்று நோய் அல்ல. ஏமா எங்க வந்தாலும் இப்போ ஏன் இவ்வளோ கிளியரா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நிறைய வீட்டில் பெரியவங்களுக்கு கேன்சர் வந்துட்டு அவங்கள ஒரு தனி ரூம்ல உட்கார வச்சு தனியா பிளேட் கொடுத்து தனியா இது அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? உங்க உடம்புல வந்தாலே வந்து ஒரு சில கேன்சர் பரவும், ஒரு சில கேன்சர் பரவாது, அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்க நோய் வந்து இன்னொருத்தருக்கு வருமா அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸ்கின் கேன்சருக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிர்வீச்சு அதிகமாக இருக்கு. புரியுதா? அந்த கதிர்வீச்சு அதிகமாக படப்பட நம்மளுக்கு கேன்சர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் தோல்ல வர்ற அரிப்பு, தோல்ல வர்ற புண்ணு எல்லாமே கேன்சர்னு தயவு செஞ்சு எடுத்துக்க வேண்டாம். எங்க அம்மாவோட அம்மாக்கு அப்பாவோட அம்மா 2 பேர்த்துக்குமே வந்து கேன்சர்ல தான் 2 பேருமே இறந்துட்டாங்க. அதனால அந்த இதுல வந்து வம்சாவளியா அது தொடருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அம்மா இப்போ ஜெனட்டிக்கா வரக்கூடிய கேன்சர்ஸ், அதாவது அப்பாவுக்கு இருந்தா பையனுக்கு வரலாம், அம்மாவுக்கு இருந்தா பொண்ணுக்கு வரலாம் அப்படிங்கிற கேன்சர்ஸ் வந்து ஒரு சில கேன்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கும். பெண்கள் பொறுத்த வரைக்கும் வந்து மார்பக கட்டியோ இல்லைன்னா ஓவேரியன் கருமுட்டை பையில வரக்கூடிய கட்டிகள் வந்து வழி வழியா வர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. அது வந்து 5% ரிஸ்க். புரியுதா உங்களுக்கு? இப்போ அம்மாவுக்கு இருந்தா கண்டிப்பா பொண்ணுக்கு வந்துடும் அப்படிங்கிற வந்து சொல்ல முடியாது. அந்த ஜீன் வந்து அவங்ககிட்ட இருந்து இவங்ககிட்ட வந்திருந்தா அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மூளை இந்த மாதிரி வந்து பிரெயின் டியூமர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் என்ன, எந்த விதமான அறிகுறிகள் நம்ம பார்க்கணும், ஆரம்ப காலத்திலேயே வந்துச்சு அப்படின்னா எந்த விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது அடங்கும் சரியாகும் சொல்லுங்க மேடம். ஸோ மூளையில வரும்போது எந்த பகுதியில் வருது? இப்போ உடம்புல வந்து ஒவ்வொரு பகுதியுமே வந்து மூளையில ரெப்ரஸன்டேஷன் இருக்கு. இப்போ இந்த கையினா இதுக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருக்கு, கண்ணுனா அதுக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன், ஒவ்வொரு ஏரியா இருக்கு மூளையில. எந்த பாகத்துல அந்த கட்டி வருதோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அந்த சிம்டம் இருக்கும். சப்போஸ் இந்த கண்ணை பாதிக்கிற இடத்துல, கண்ணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து அந்த நர்வ் செல்ஸ்ல கேன்சர் வந்துச்சு அப்படின்னா கண் பாதிப்பு ஏற்படும். ஜென்ரலாவே வந்து அந்த மூளையில கட்டி வரும்போது மெயினா தலைவலிக்கும், உள்ள ப்ரெஷர் அதிகமாக இருந்தால வாந்தி வரலாம், தலை சுத்தல் இருக்கலாம். அப்போ எனக்கு தலை வலிக்குது, தலை சுத்துது, வாந்தி வருது அப்படின்னா அப்போ எனக்கு பிரெயின் கேன்சர் இருக்கு அப்படிங்கிற முடிவு மட்டும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெண்களுக்கு மெயினா வர்றது ஃபர்ஸ்ட் மார்பக புற்றுநோய், நீங்க ரெண்டாவது வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னா கர்ப்பப்பை அதோட வாய் புற்றுநோய். கர்ப்பப்பை வாய் கர்ப்பப்பை புற்றுநோய் cervix. அப்படிங்கும்போது அதோட பேசிக் அறிகுறிகள் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அறிகுறிகள் என்ன? கருப்பை வாய் புற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வயசுலேருந்து வருதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஒவேரியன் கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சர்லாம் யூஸ்வலாக 50 வயசுக்கு மேலே தான் வரும். ஆனால் இந்த கருப்பை வாய், இந்த யூட்ரைன் செர்விக்ஸ் கேன்சருங்கிறாங்களே, அதான் வந்து இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வரை இந்தியாவில் ஒரு அண்டர் டெவலப்ட் கண்ட்ரி எல்லாத்துலேயுமே காமனஸ்ட் ஃபீமேல் கேன்சராக தான். இப்போ அந்த கேன்சர் வந்து யங் ஏஜ்லேயே வர வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்போ கேன்சர் ஆகணும், எனி செக்ஸுவல் ஆக்ட், எந்த ஃபீமேலுமே ஒரு செக்ஸுவல் எக்ஸ்போசர் பின்னாடி அந்த கருப்பை வாய், அதாவது யூட்ரைன் செர்விக்ஸ் கேன்சர் வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த காரணம், முக்கியமான காரணம் வந்து இந்த கேன்சர் செர்விக்ஸ்க்கு வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. ஒரு 70% காஸ் வந்து இந்த ஹியூமன் பைப்பிலோமா வைரஸுங்கிற ஒரு காரணம். அது ஏன் காரணம், இந்தியாவில் மட்டும் ஏன் அந்த மாதிரி அதிகமான காரணம்னா, நம்ம ஊரில் இருக்க நிலவுகிற சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். விமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேசி ரொம்ப கிடையாது. இப்போ ரொம்ப ரூரல் பாப்புலேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு டாய்லெட்டோ ரெஸ்ட் ரூமோ எதுவுமே இல்லை, என்ன காமன் இதில் தான் போடுறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான ப்ரைவேசியுமே கிடையாது. ஸோ சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணுறது இப்போ சமீப காலத்தில் இந்த கவர்மெண்ட்டில் கூட ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி வந்து இந்த ஒரு ஹைஜீனிக்கான ஒரு சானிட்டரி இது யூஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு அன்ஹைஜீனிக் சுச்சுவேஷன் இருக்கிறனால தான் அந்த வைரல் இன்ஃபெக்ஷனே வருது. அதனால நம்ம இந்தியா மாதிரி ஒரு அண்டர் டெவலப் கண்ட்ரீஸில் இந்த கேன்சர் சர்விக்ஸ் வந்து ரொம்ப அதிகமான அளவில் காணப்பட்டுச்சு. இப்போ வந்து இந்த பொருளாதார முன்னேற்றங்கள், எக்கனாமிக் சுச்சுவேஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகி இந்த மாதிரி ஹைஜீனிக் ப்ராக்டிஸ் இது எல்லாமே வரவும், அவேர்னஸ் எல்லாமே வந்தனால படிப்படியாக அது குறைய ஆரம்பிச்சிருக்கு இந்த கேன்சர் சர்விக்ஸ். ஸோ இது சிம்டமெட்டாலஜி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதிகமான இரத்தப்போக்கு, ப்ளீடிங் பெர் வெஜினம் சொல்லுவோம். ப்ளீடிங் அதிகமாக இருக்கும். சில சமயம் ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட அதிகமாக இருக்கும். இல்லாட்டி ஒரு அன்எக்ஸ்பிளைன் பேக் பெயின், ஒரு கீழே இடுப்பு கீழே வலி இருக்க மாதிரி ஒரு சென்சேஷன் வரலாம்.
இன்னும் யங் ஃபீமேலுக்கு வந்து இந்த போஸ்ட் காய்டல் ப்ளீடிங் சொல்லுவாங்க. ஒரு செக்ஸுவல் ஆக்ட் பின்னாடி ஒரு ப்ளீடிங் வரலாம். இது எல்லாமே வந்து ஒரு கேன்சர் சர்விக்ஸ்க்குரிய அறிகுறி. மேடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அறிகுறி வந்து உடனே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இது எல்லாமே அதுக்காக இதை இக்னோர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு ஒரு ரிப்பீட்டடாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபீமேல் டாக்டர், லேடி டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக லேடி டாக்டர் வந்து பார்த்தோன்னே இப்போ அப்படியாம்மா அவங்களுக்கு கொஞ்ச நாள் வெள்ளப்படுதா, ப்ளீடிங் போதா, அவங்க மாத்திரை எழுதி கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வராதிங்க. அவங்கள செக் பண்ண சொல்லணும். ஃபிசிக்கலாக பெல்விக் எக்ஸாமினேஷன் உரை போட்டு உங்களோட பிறப்பு உறுப்புகள் கர்ப்பவாயை வந்து விரல் வச்சு சோதனை பண்ணணும் கண்டிப்பாக. அதுலேயும் அவங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சில விசுவல் எக்ஸாமினேஷனே பண்ணுவாங்க. கால்போஸ்கோப்பி அந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. அது மூலமாக நோய் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு உறுதிப்படுத்திக்கலாம். சப்போஸ் நோய் இருந்துச்சுன்னா அவங்க சதப்பரிசோதனை பண்ணுவாங்க. சப்சிக்வெண்ட்டாக ஸ்கேன் பண்ணிவிட்டு அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது, அப்புறம் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் அதெல்லாமே எவ்வளோ செலவாகும் சார்? கர்ப்பப்பை வாயினுடைய புற்றுநோய், அந்த புற்றுநோய்க்கு வந்து வைத்திய முறை வந்து ரேடியேஷன் தெரப்பி ஒரு வகையான வைத்திய முறை, அப்புறம் வந்து சர்ஜரி வைத்திய முறை இருக்குமா. ரேடியேஷன் தெரப்பி வைத்திய முறை வந்து நிறைய டைப் ஆஃப் விதமாக ரேடியேஷன் தெரப்பி இருக்குது. இவர் கேட்ட மாதிரி வந்து எப்படின்னா சாதாரண வகையான ரேடியேஷன் தெரப்பியில் ஆரம்பித்தோன்னா 50,000 ரூபாயிலேருந்து 2.5 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபா வரைக்கும் வைத்திய முறை இருக்குது. இந்த கருப்பை வாயில் வரக்கூடிய புற்றுநோய் வந்து இன்னைக்கு புற்றுநோய் ஆரம்பிச்சு நாளைக்கு அப்படி வராது. 10 வருஷம் ஆகும். ஒரு வருஷத்துலேருந்து 10 வருஷம் ஆகும் அது வந்து புற்றுநோயாக மாறுறதுக்கு. புற்றுநோயாக மாறுறதுக்கு முன்னாடி ஒரு சில அறிகுறிகள் தெரியும். அது டிஸ்பிளாஸ்டிக் ஸ்டேஜஸ்னு சொல்லுவோம். அதாவது புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய அறிகுறிகள் அதெல்லாமே வந்து இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட்லேயே தெரிஞ்சிடும். ஸோ பாப்ஸ்மியர் டெஸ்ட்ல இந்த டிஸ்பிளாஸ்டிக் ஸ்டேஜஸில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் புற்றுநோய் வரதுக்கு முன்னாடியே வந்து என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். இருக்கக்கூடிய ஒரு 100 வகையான கேன்சரில் முற்றிலுமாக கேன்சர் வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்னா அது கருப்பை வாய் புற்றுநோய் தான். நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ்னால வரக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு தடுப்பூசி இருக்கு. அது நம்ம நாட்டில் இப்போ வந்திருக்கு. 3 டோஸ் போட வேண்டியிருக்கும். நீங்க வயசுக்கு வந்த பெண்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா முதல் ஊசி முதல் மாதமும், 2வது ஊசி 1 மாதம் கழிச்சு, 3வது ஊசி 6 மாதம் கழிச்சு போட்டுட்டீங்கன்னா சில வைரஸ்கள் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு சொல்லக்கூடிய வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக வரக்கூடிய அந்த புற்றுநோய் இதுல இருந்து முற்றிலுமா தடுக்கலாம். எலும்பு மஜ்ஜை அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கேன்சர் வந்தால் என்ன மாதிரியான பாதிப்பு வரும்? ஏன்னா எனக்கு எலும்பெல்லாம் வலிக்குது. எல்லா பகுதியில் இருக்கிற எலும்பு பகுதியுமே வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. எலும்பு மஜ்ஜையிலேருந்து வரக்கூடிய கேன்சர் பேர் தான் லுக்கீமியான்னு சொல்லக்கூடிய புற்றுநோய். ஸோ ரத்த புற்றுநோய்க்கான அறிகுறிகள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு சார் உங்ககிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணி இங்கிலீஷ் சொல்லிடுங்க. லுக்கீமியா வந்து பிளட் கேன்சருங்க. பிளட் கேன்சர் சொன்ன மாதிரியா வர இடங்கள் வந்து உற்பத்தி ஆகிற இடம். எலும்புல தான் ரத்தம் உற்பத்தி ஆகுது. அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு வகையான வியாதி. ஸோ உடம்புல ரொட்டீனா இருக்கிற அந்த ரத்தத்தினுடைய தன்மையை வந்து அது மாற்றி விட்டுரும். சில இடங்கள்ல கம்மியாயிரும், சில இது வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ இதில் என்ன ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது வந்து நான் இப்போ திருப்பி நான் சொல்கிறேன். நான் சொல்ல போகிற சிம்டம்ஸ் வந்து காமனாக சாதாரணமாக வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். இந்த இது ஜாஸ்தியாக இருக்குன்னா தான் நம்ம பயப்பட வேண்டிய விஷயங்கள். பல் தேய்க்கிறதெல்லாம் முதல்ல ஆரம்பிக்கும். அந்த கம்ஸ்ல இருந்தெல்லாம் வந்து ரத்தங்கள் திடீர்னு கசிய ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி வந்து நம்ம சப்போஸ் ஏதாவது ஒரு அடிப்படுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த அடிப்படுற இடங்கள்லாம் வந்து கருப்பாய் போயிடுறது. அந்த இடம் வந்து ரத்தம் வந்து வந்துகிட்டே இருக்கிறது, ரத்தம் வர்றது நிற்காம இருக்கிறது, வயிற்று வலி வர்றது. ஏன்னா சில உறுப்புகள் இருக்கு, மண்ணீரல், அதே மாதிரி ஸ்பிளீன் அப்படின்னு சொல்றோம், லிவர் சொல்றோம். இதெல்லாம் வந்து பெருசாகி வயிறு உபுர்சமா ஆறுறது, வலி வர்றது. அது வந்து ரொம்ப காமன் வந்து சின்ன வயசு குழந்தைங்கள்ல இருக்கும். பிளட் கேன்சர் பயமா இருக்கா? கேரட், சன்ஃப்ளவர் விதை, காளான், தக்காளி, வெள்ளரி விதை, பூண்டு இதெல்லாம் சூப்பரா சாப்பிடலாம். மில்க், சுகர், குளுக்கோஸ் இது பக்கம் திரும்பவே திரும்பாதீங்க. வாய் புற்றுநோய் வந்தால் அதற்கான ஆரம்ப அறிகுறிகள் என்ன? ஆக்சுவலி ஆரம்பத்தில் ஒரு சின்ன புண்ணாக தான் இருக்கலாம். அந்த புண்ணு சில டைம் ஒரு சிம்பிளான விஷயம், பல்லு வந்து உரசியே வருது. சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தார் இல்லையா, ஸ்கின் கேன்சரில் இப்படி வருதுன்னு. அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் ரிப்பீட்டட் டேமேஜ் இருந்து அந்த ரிப்பேர் ஆக முடியாமல் இருக்கிறச்ச தான் இந்த மாதிரி வருது. அதாவது நம்ம சைடில் இருந்து பாடி வந்து 90% அது வேலை பண்ணும். எவ்வளோ தூரம் அதை ரிப்பேர் பண்ண முடியுமோ பண்ணும். பட் அதுக்கு தேவையான ஆகாரம் கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கு தேவையான விட்டமின்ஸோ அதுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அந்த லெவல் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னைக்கு அந்த லெவலும் அந்த சமநிலை போகுதோ அன்னைக்கு தான் பிரச்சனைகள் தெரியும். வேற என்ன மூட நம்பிக்கைகள் மக்கள் மனதில் இருக்கு? இதெல்லாம் பண்ணா கேன்சர் வரும், இதனால பண்ணதுனால எனக்கு கேன்சர் வந்துச்சு, நான் கேன்சர் இதனால வந்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேள்விகள், நீங்க பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயங்கள், மித்ஸ், மூட நம்பிக்கைகள் என்னென்ன? நிறைய மூட நம்பிக்கைகள் வந்து ட்ரீட்மெண்ட்டை பற்றி தான். கீமோதெரப்பியை பற்றி எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா மருந்து போட்டால் உடனே பெர்மனன்ட் லாஸ், ஹேர் லாஸ் வந்து பெர்மனன்ட் நினச்சிடறாங்க. அது கிடையாது. கீமோதெரப்பி முடிச்சுட்டு ஒரு 3 months கம்ப்ளீட்ஸ், ஒரு 6 months முடிஞ்சு வரும் கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட். ஒரு 3 monthsலேயே நார்மல் க்ரோத் வந்துடும்.
அதே மாதிரி அந்த சமயத்தில் அதுக்கு அந்த மருந்து இருக்கான் இந்த மருந்து இருக்கான் ரொம்ப அதை பற்றி ரொம்ப ஒரியாவே இருப்பாங்க. அது தேவையே கிடையாது. தன்னால் அது வந்து டோட்டலியே ரிவர்சிபிள் ப்ராசஸ். இந்த ஹேர் லாஸ் வந்து இட்ஸ் எ டெம்பரரி ஒன், டோட்டலி ரிவர்சிபிள் ப்ராசஸ்ங்கிறத வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். கேன்சர் வந்துட்டா நீங்கள் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக மருந்து சாப்பிடணுங்கிறது ஒரு இது ஒரு மித்து ஆக்சுவலாக. ஒரு கேன்சர் நோய் வந்தது அப்படின்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு 3 வாரம் ஆகும், அந்த ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம். அதுக்கப்புறம் கீமோதெரப்பி ஒரு 6 சைக்கிள் கொடுப்போம், 21 நாளைக்கு ஒரு சைக்கிள். அதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு, புரியுதுங்களா? அடுத்த 3 மாதம் 2 வருஷம் வரைக்கும் 3 மாதம் ஃபாலோ வந்து பார்க்க சொல்லுவோம். ஏன் வர சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மார்பகத்தில் வந்தால் இன்னொரு மார்பகத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒன்று. ரெண்டாவது, ட்ரீட்மெண்ட் பண்ண இடத்துலேருந்து வேறு ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறதுக்கு. இந்த 2 வருஷத்துக்கு இந்த மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை வர சொல்லுவோம். அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை 3 வருஷம். ஸோ 5 வருஷத்துக்கு ஃபாலோ அப் இருக்கும் உங்களுக்கு, புரியுதுங்களா? அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்க சொல்லுவோம். அவ்வளோதான். மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய மெத்து, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிறைய பேர் வந்து ஹேர் டை யூஸ் பண்ணா கேன்சர் வந்துடும் அப்படின்னு, தட்ஸ் அ மித் கோயிங் ஆன். டை யூஸ் பண்ணா கேன்சர், தெர் இஸ் நோ எவிடன்ஸ் ஃபார் ப்ரூவிங் தட். மாமிசம் சாப்பிட்டா கேன்சர் வந்துடும், மாமிசம் சாப்பிடாட்டி வராது அப்படின்றதும் மித் இருக்கு. 3வது விஷயம் வந்து முதலே அதை டிஸ்கஸ் பண்ணோம். சின்ன அடிபடுறதுனால ஏதாவது ஒரு இடத்துல போன்ல ஏதாவது அடிபட்டுச்சுன்னா உடனே அந்த போன்ல வந்து கேன்சர் வியாதி வந்துருமா அப்படிங்கிறது அது கிடையாது. இந்த அடிபடுறதே வந்து உங்களுடைய எலும்பு வந்து வீக்னஸ் இருக்கிறதுனால நீங்க இந்த அடிபடுறதுல வந்து சக்கமாயிடுறீங்க, அதுதான் காரணம். இப்போ என்னோட ரிலேஷன் ஒரு ரெண்டு பேருக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் இருந்தது. ஆனால் அவங்க 2 பேருக்குமே வந்து குழந்தைங்க கிடையாது. இப்போ குழந்தைங்க இல்லாத காரணத்தினால இன்கேஸ் பிரஸ்ட் கேன்சர் வருதா? திஸ் இஸ் அகைன் a myth. அதாவது இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுற அலோபதி சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து வரக்கூடிய ஒரு க்ரைட்டீரியா, புரியுதுங்களா? யூஎஸ்லேருந்து இப்போ அமெரிக்காலேருந்து வரக்கூடிய க்ரைட்டீரியா தான் நாங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போ தாய்ப்பால் கொடுக்காத தாய்மார்களுக்கு வந்து இந்த கேன்சர் வருமா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணோம். நான் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது அங்கே 2000 பெண்கள் எடுத்துக்கிட்டோம். கேன்சர் வந்த பெண்கள் எடுத்து 2000 பெண்கள் பார்த்தோம். ஒவ்வொரு பெண்ணுமே நம்ப முடியாது, ஆனால் ஒவ்வொரு பெண்ணுமே வந்து 2 குழந்தை 3 குழந்தை, ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்கு, மார்பகத்தில் புற்றுநோய் வந்திருக்கு. அப்படிங்கும்போது அப்போ அந்த 2000ல் யாராவது ஒருத்தராவது வந்து எனக்கு கல்யாணம் ஆகலை, நான் வந்து தாய்ப்பால் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு பாயிண்டாக கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் ஒரு ரிசர்வில் தான் வச்சுருக்கோம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட், ஸ்ட்ரைட்டாக சொல்லிட முடியாது. கேன்சர்ன்றது என்ன, கேன்சர் எப்படி வருது, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, கேன்சர் தீர்க்கறதுக்கு எவ்வளவு செலவாகும்ன்ற எபிசோடு தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இது டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வயிற்றில் வர கேன்சர் ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணணுமா? ஆனியன், கிரீன் டீ, பீட்ரூட், ஆரஞ்சு பழம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை தோல், மீன் வறுத்த மசாலா, தந்தூரி ஃபுட்ஸ் தள்ளி வச்சிடுங்க. வெல்கம் பேக் டு டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. இன்னைக்கு கேன்சர் வராமல் தடுப்பது அப்படின்ற நிகழ்ச்சியை ரொம்ப பாசிட்டிவாகவும் அழகாகவும் பேசிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஸ்டேஜ் 0ல் கண்டுபிடிச்சா குணப்படுத்திட முடியும்னு சொன்னீங்க. ஆனால் 0ல் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க, பல் விளக்குறீங்க, சாப்பிட்றீங்க, குளிக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, திரும்பி வரீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு இல்லை, எந்த கம்ப்ளைண்ட்டுமே உங்களுக்கு இல்லை, புரியுதா? இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பண்ணிக்கக்கூடிய டெஸ்ட், உடம்பு நல்லா இருக்கா கேன்சர் இருக்கான்னு பார்க்குற டெஸ்ட்டுக்கு பேர் தான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இந்த மேமோகிராஃபி டெஸ்ட் பண்ணும்போது உங்கள் கைக்கும் தட்டுப்படாத கட்டிகள் மேமோகிராஃபியில் தெரியும், புரியுதா? அதனால தான் இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணக்கூடிய ஸ்க்ரீனிங். நான் சாதாரணமாக சொல்கிறது வந்து இப்போ எங்களோட இதில் வந்து நாங்கள் செலவு பண்ணிக்கிறது, நான் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு பெண்ணும் ஒரு நாளைக்கு 3 ரூபா சேர்த்து வச்சா போதும். நீங்கள் 4 கேன்சர் வராமல் தடுத்துக்க முடியும். 1 மார்பக புற்றுநோய், 2வது கருப்பை வாய் புற்றுநோய், 3வது உங்கள் கர்ப்ப பைக்குள்ளே வரக்கூடிய புற்றுநோய், 4வது கருமுட்டை பையில் வரக்கூடிய புற்றுநோய். இதை டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோதான். அங்கே ஒரு நாளைக்கு 3 ரூபா சேர்த்து வச்சிங்கன்னா போதும். பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? நம்ம நாட்டு பெண்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசித்திரமான பெண்கள். எங்களுக்கு வந்து ஒரு அமெரிக்கன் அசோசியேஷன்லேருந்து ஒரு 40 லேடிஸ் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம நாட்டு பெண்கள் பொறுத்த வரைக்கும் கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சு 100 பேர்கிட்ட சொன்னோம்னா 40 பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கே வரமாட்டாங்க. எனக்கு கேன்சர் இல்லை ஒத்துக்க மாட்டாங்க. அதே கேன்சர் 8 மாதம் கழிச்சு நல்ல வலி வந்ததுக்கப்புறம் தாங்க முடியாமல் ஓடி வருவாங்க. அது ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 3 இல்லை 4 போய்டும். சாதாரணமாக இருக்கக்கூடிய நோய்கள் கேன்சராக மாறக்கூடிய அளவு கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எந்தெந்த நோய்க்கு வரும்? ரொம்ப காமனாக வந்து மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கட்டிகள் நிறையா இருக்கும், நிறைய கை காலெல்லாம் நிறைய கட்டிகள் இருக்கும். அதுக்கிட்ட நிறைய பேர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ் போட்டு அதை மறைச்சி வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
அந்த கட்டிகள்ல வந்து ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? உதாரணத்துக்கு ஒரு கட்டி இந்த கையில இங்க இருக்குன்னா திடீர்னு அது கொஞ்சம் பெருசாயிட்டே வருது, அந்த இடத்துல இருக்கிற கட்டி வந்து வலிக்குது, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சேஞ்சஸ் மாற்றங்கள் இருக்குது அந்த கட்டிகள்ல அப்படின்னா அவங்க இமீடியட்டா ஏதாவது மருத்துவரை அணுகிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த மச்சங்கள்ல வந்து சேஞ்சஸ் மாற்றங்கள் நடக்குது. திடீர்னு அந்த மச்சம் வந்து சின்னதா 2-3 மில்லிமீட்டர் இருக்கிற மச்சம் திடீர்னு ஒரு பீரியட் ஆஃப் 2 மாசத்துல ஒரு 5 மில்லிமீட்டர் ஆகுது. அந்த மச்சத்துல வந்து திடீர்னு ரத்தம் வருது, திடீர்னு அதுல வந்து அரிப்பு இருக்குது, அது கொஞ்சம் அப்படியே தண்ணி மாதிரி சுரக்குது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை இமீடியட்டா வந்து செக் பண்ணிக்கிறது முக்கியம். ஏன்னா அது வந்து சின்னதா இருக்கிற சமயத்துல வைத்தியம் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியா வைத்திய முறை முடிஞ்சிடும். அதே இது நம்ம பெருசாக விட்டோம்னா மற்ற இடங்களுக்கு பரவக்கூடிய தன்மை உண்டு, அதே மாதிரி வைத்திய முறைகளும் ஜாஸ்தியாகும். இது வந்து காமனா நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான கண்டிஷன்ஸ். ஓகே, I just want you to differentiate between the migraine and the brain tumor. பிரெயின் டியூமர் அப்படின்றது வந்து சில சிம்பிளான சயின்ஸ். ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் பிரெயின் டியூமர் இருக்கு அப்படின்னு பயந்தீங்கன்னா இங்கே கேட்ட ஒரு ஆடியன்ஸ் மாதிரி மைக்ரைன் பிரெயின் டியூமர் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? பிரெயின் டியூமர்ன்றது மூளையில் வரக்கூடிய ஒரு கட்டி. இந்த கட்டி வந்துச்சுன்னா தீராத தலைவலி இருக்கும். மைக்ரைன் தலைவலி யூஸ்வலாக ஒரு பக்கமாக இருக்கும், கண்ணை சுற்றி இருக்கலாம், 2 பக்கமும் இருக்கலாம். ஆனால் வந்து இந்த பிரெயின் டியூமர் தலைவலி தலை ஃபுல்லாக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் டியூமர் தலைவலியில் ஒரு கிளாசிக்கலான விஷயம், காலையில் எழுந்திரிச்ச உடனே வாந்தி வரும். இந்த ஏர்லி மார்னிங் வாமிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த வலி உங்கள் தூக்கத்திலையும் உங்களை எழுப்பலாம். தூக்கத்தில் எழுப்பக்கூடிய எந்த வலியும் உதாசீனப்படுத்தாதீங்க. அது வயிற்று வலியாக இருக்கலாம், இல்லை எலும்பு வலியாக இருக்கலாம், அப்படிலாம் தலைவலியாகவும் இருக்கலாம். பிரெயின் டியூமர் தலைவலி தீராது, அதிகரிச்சுட்டே போகும். மைக்ரைன் வலி அப்பப்போ வந்துட்டு போகலாம். ஒரு சராசரி வாழ் இந்தியனுக்கு, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு பொதுமக்களுக்கு எதை சொல்ல விரும்புறீங்க? சால்ட் ஃபுட்டு நிறைய வந்து பிக்கிள்ஸு, கருவாடு, பழைய சாதம், இதெல்லாம் வந்து ஒரு வகையாக இந்த கேன்சர் ஸ்டமக் வந்து ஒரு காரணங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேரடியாக ஹீட்டில் இது பண்ணுற எல்லா அந்த கைண்ட் ஆஃப் குக்கிங்லாம் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது. இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து ஏசி போட்டு பழகி தூங்கிட்டீங்க இல்லையா? ஏசியில் இருக்கும்போது என்ன நினைக்கிறீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப கூல் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க. உடம்பு கூல் ஆகலை, சூடாகுது. ஏன்னு சொன்னால் சர்ஃபேஸ் மட்டும்தான் ஏசியில் கூல் ஆகும், உடம்புக்குள்ளே ஹீட் அப்படியே தான் இருக்கும். நம்ம நாடு வந்து ட்ராபிக்கல் கண்ட்ரி, ஓகே? இங்கே ஏற்கனவே சூடு ஜாஸ்தி. ஸோ உடம்புக்குள்ளேயும் சூடு அதிகமாக இருக்கும்போது அதை பல பிரச்சனைகள் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஏசியில் வந்து 6 மணி நேரம் இருந்தீங்கன்னா 6 மணி நேரம் ஏசி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தண்ணி, ஆர்ஓ வாட்டர் எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. பட் அந்த ஆர்ஓ வாட்டர் ஒரு மண் பானையில் போட்டுட்டு 6 மணி நேரம் விட்டுடுங்க. 6 ஹவர்ஸ் விட்டுட்டு அப்புறம் திருப்பி அதை எடுத்து சாதாரண பாத்திரத்தில் வச்சு தாராளமாக குடிக்கலாம். அந்த மினரல்ஸ், எக்ஸ்ட்ரா மினரல்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த மண் பானை வந்து அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே. மூணாவது வந்து உங்களோட காய்கறிகள், பழங்கள் நான் சொன்ன மாதிரி மண் பானையில் போட்டுட்டு தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க, உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்டினரி வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. சாப்பாடு வகைகள் வந்து ரொம்ப குண்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அரிசி வகைகளை வந்து கொஞ்சம் வடிச்சிருங்க. வடிக்கும் போது அதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய யூரியா அந்த விஷயம்லாம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ தட் ரைஸ் பிகம்ஸ் வெரி யூஸ்ஃபுல். 4வது வந்து ஸ்லீப், தூக்கம். இப்போ ஏசியில் 6 மணி நேரம் தூங்குறீங்க அப்படின்னா காலையில் தயவு செஞ்சு அத்தனை பேரும் 3 மணிக்கு ஜன்னல் திறந்து வச்சு வெளியிலேருந்து வரக்கூடிய காற்று உள்ளே எடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஒருத்தர் சொன்னார் அது மாதிரி உடல் அசதி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உடல் அசதி மெயினாக வரதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா எல்லா செல்லுக்கும் ஆக்சிஜன் போலேனாலும் வரும். மேடம், உங்களுடைய ஹோப் ஸ்டோரி, உங்கள் நம்பிக்கை கதையை கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும், கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை, எனக்கு ஆக்சுவலி 2009 லைட்டாக கட்டி தெரிஞ்சுது. பட் வந்து நான் ஒரு 1 or 2 months கழிச்சு டாக்டர்கிட்ட போய் காட்டினேன். அப்புறம் கேன்சராக இருக்குன்ட்டு பயாப்சி இது பண்ணிவிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் சர்ஜன் இது பண்ணி கட்டி பெருசாக இருக்குது. பட் கட்டி எங்கே இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிரஸ்ட்ல இருந்த மார்பகத்தில் லெஃப்ட் சைடு இடது பக்கம். ஸ்கேனில் வந்து எனக்கு ஒரு கட்டி தான் தெரிஞ்சது. உங்களுக்கு ஆக்சுவலி பேத்தாலஜி ரிப்போர்ட் கொடுக்குறத எனக்கு வந்து அந்த கட்டியிலேருந்து ஃபுல்லாக 18 கட்டி இருந்தது. ஆக்சுவலி சின்னதாக ஃபுல்லாக அக்குள் வரைக்கும் பிரஸ்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து 8 கீமோதெரப்பிஸ் கொடுத்தாங்க. பட் வந்து கீமோதெரப்பிஸ்னால எவ்வளோ சைடு எஃபெக்ட் இருந்தது. மெயினாக கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு என்ன வேணும்னா அவங்களோட வில் பவர் வேணும், குடும்பத்தோட சப்போர்ட் வேணும். அது 2 இருந்து டாக்டர் சொல்கிற மெடிசன்ஸ் அண்ட் அவங்க சொல்கிற இதை ஃபாலோ பண்ணாலே மோஸ்ட்லி எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸும் மீண்டு வரலாம் அந்த நோயிலேருந்து. நான் வந்து இப்போ எனக்கு 6 years முடிய போகுது. நான் என் வீட்டில் வந்து நான் எல்லா வேலையும் நான் பண்ணுறேன், எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், சின்ன குழந்தைய பார்த்துக்கிறேன், எல்லாமே நான் பண்ணுறேன். ஆனால் என்னென்னா டாக்டர்ஸ் படி நான் ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன். ஆக்சுவலி மெடிசன் சாப்பிட்றேன். இல்லை, ஆக்சுவலாக இதுக்கு வந்து உங்கள் தைரியத்துக்கு தான் பாராட்டு சொல்லணுமா. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையாக ஒரு தைரியமாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து ஷோவில் கேன்சர் வரும் ரிஸ்க் எப்படி குறைக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு எபிசோடோட மெயின் டாபிக். கடைசியாக எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் தான், கேன்சரை க்யூர் பண்ண முடியும்.
இன்னொரு நாள் இன்னொரு பிரச்சனையோட உங்க வீட்டுக்கு வந்து டிஸ்கஸ் பண்றேன். டாக்டர் தனசேகர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ.